என்னோட எல்லா ஏஐ சப்ஸ்கிரிப்ஷனையுமே நான் கேன்சல் பண்ணிட்டேன். பிகாஸ் எந்த ஒரு காசு செலவு பண்ணாமல் நம்மளோட லேப்டாப்லேயே இதை ஃப்ரீயாக ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு மாடல் வந்து ChatGPTயோட லெவலுக்கு வந்து நமக்கு ரிசல்ட்ஸை கொடுக்குது. ஸோ இந்த வீடியோவில் இதை எப்படி நம்மளோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது, இதோட யூஸ் கேசஸ் என்ன, எப்படி இதோட அவுட்புட் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வித்தவுட் ஃபர்தர் டிலே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த LLM மாடலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெம்மா. பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது யார் கண்டுபிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட டீம் தான். ஸோ இதை வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் சோர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இது யார் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜெம்மாங்கிற பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, இது என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா லாட்டினில் வந்து ப்ரீஷியஸ் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஜெம்மா கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இந்த ஜெம்மா வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ChatGPT, கிளவுட் மாதிரியான மாடல்ஸ்க்கு ஒரு ஈக்குவலான ஒரு விஷயம். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸுமே கூகுளே அவங்களோட பேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறத நம்ம இன்னைக்கு செக் பண்ண போகிறோம். அதுக்கு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா LM ஸ்டுடியோ. ஸோ இது LM ஸ்டுடியோவில் மட்டும் இல்லை, நம்மளால் ஒலாமாலே ரன் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் டாக்கர், கேகல் இல்லை ஹக்கிங் ஃபேஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலியமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட நாலேஜ் தேவைப்படும். இது நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக பிகினராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த LM ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் அதே நீங்களும் பண்ணிங்கன்னா வித்தின் 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களோட சிஸ்டமில் நீங்கள் லோக்கலாக ஒரு LLM மாடலை ரன் பண்ணியிருப்பீங்க. என்னடா இவன் LLMன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்கான், அது என்னங்கிறத யோசிக்கிறீங்க. LLMங்கிறது ஒன்றும் இல்லை, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணி அந்த மாடல் ஒன்ஸ் ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ ChatGPTயோ இல்லை ஜெமினி, கிளவுட் மாதிரி இருக்கிறதுக்கு பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த LLM மாடல்ஸ் தான். இன்றைக்கி அதே மாதிரி நம்ம ஜெம்மாங்கிற இந்த LLM மாடலை நம்மளோட லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. கடைசி வரைக்கும் நான் பண்ணுறதை நீங்களும் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கூகுளில் போயிட்டு LM ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க, லோக்கல் AI ஆன் யுவர் கம்ப்யூட்டர் சொல்லி. ஸோ இந்த LM ஸ்டுடியோவில் ஜெம்மா மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் இருக்கும். ஸோ அதை ஈஸியாக நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே நான் வந்து டவுன்லோட் ஃபார் மேக் கொடுக்குறேன். சேம் விண்டோஸ்க்கு வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும். எல்லா ஸ்டெப்ஸும் சேம் அதே தான். ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு இது டவுன்லோட் ஃபோல்டர்ஸில் வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து நான் அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று வரும். இது ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போட்டால் போதும், இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இதே விண்டோஸாக இருந்துச்சுன்னா டபுள் டேப் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து லான்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ என்னோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து நான் கமெண்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு LM ஸ்டுடியோன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து நான் LM ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும், நியூ சேட்டு. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் லாஸ்ட்டில் இருக்கிறதுல மாடல் சர்ச்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் சோர்ஸ் மாடல் அவைலபிள் இருக்கும். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா Gemma 4 E4Bங்கிறது. ஸோ இந்த E4Bங்கிறது ஒன்றும் இல்லை, எஃபெக்டிவ் 4B வெர்ஷன் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 4Bங்கிறது வந்து 4 பில்லியன் பேராமீட்டர்ஸை டினோட் பண்ணுது. இந்த பேராமீட்டர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட ஒரு 100 பேஜ் புக்கு, ஒரு 1000 பேஜ் புக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 பேஜ் புக்கு கிட்ட நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறப்ப அந்த 100 பேஜுக்குள்ளான ஒரு ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். இதே 1000 பேஜ் புக்கு கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சேம் அதே மாதிரி தான் இந்த பேராமீட்டர்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4Bங்கிற வெர்ஷனை வந்து நான் டவுன்லோட் கொடுக்குறேன். இங்கே வந்து எனக்கு 6.33 GB காமிக்குது. ஸோ இப்போ இது டவுன்லோட் ஆகட்டும். அட் த சேம் டைம் Gemma 4 E2B டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெண்டுத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் இன் நியூ சாட்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. நான் இப்போ 2 மாடல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், E2Bயும் E4Bயும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜெம்மாவோட ஃபேமிலியில் வர ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இப்போ போயிட்டு யூஸ் இன் நியூ சாட்னு கொடுக்கலாம். ஸோ இது யூஸ் இன் நியூ சாட் கொடுத்தோடனே இங்கே வந்து மேலே லோட் ஆகுது பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு லோடிங் ஆகும். ஆன உடனே நமக்கு வந்து இந்த LLM மாடல் லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா மாடல் லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல Gemma 4 E4Bன்னு இருக்குது, திங்க் இருக்குது, விஷன் இருக்குது. ஸோ இது திங்க் ஆன் பண்ணுறதுன்னு ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ChatGPTயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சேம் டீப் திங்கிங்னு ஒரு ப்ராசஸ். நல்லா வந்து திங்க் பண்ணி நமக்கு ஆன்சர் சொல்லும். ஸோ எல்லாமே வந்து இப்போ திங்க் ஆஃப் பண்ணிகிட்டே வந்து நம்ம கேட்கலாம். ஸோ முக்கியமாக இந்த மாடலை ரன் பண்ணுறதுக்கு நல்ல வந்து ஒரு கம்ப்யூட்டர் வேணும். மினிமம் ஒரு 8 GB ரேம் இருக்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப லேக் இல்லாமல் அதோட அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு மேக்ஸ் 16 GB ரேம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால கொஞ்சம் அவுட்புட் வந்து ஃபாஸ்டராக கிடைக்குது. இதே வந்து உங்களோட ப்ராசஸரும் ரேமும் கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட லோடிங் டைம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ எவ்வளோ செகண்ட்ஸில் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் பிளான் கேட்குறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பிளான் கொடுத்துருச்சு. ஸோ ஃபேஸ் 1ல் என்ன பண்ணணும்,
ஃபேஸ் 2ல என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா ரெக்வயர்ட் டீம் என்ன, அவங்களோட ரோல்ஸ் என்ன, ஸோ ப்ராடக்ட் ஓனர் ஃபவுண்டர் ஒருத்தர் வேணும், யூஎக்ஸ் யூஐ டிசைனர் வேணும், லீட் டெவலப்பர், கண்டென்ட் ஆர்கிடெக்ட், ஸோ ஒரு சாஸ் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் வேணும், ஸோ அதோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் எல்லாத்தையுமே வித்தின் செகண்ட்ஸில் இது கொடுத்துருச்சு. ஸோ இது எல்லாமே ரன் ஆகிறது வந்து லோக்கலில், எந்த ஒரு இன்டர்நெட்டோட கனெக்ஷனும் இதுக்கு தேவை கிடையாது. ஸோ இது வந்து நான் காமிக்கிறதுக்கு உங்களுக்கு மேலே வந்து இப்போ ஒய்ஃபை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு சார்ட் இது கூடயே பண்ணி காமிக்கிறேன். ஹவு மெனி டெவலப்பர்ஸ் வந்து தேவைப்படுவாங்கன்னு சொல்லி கேட்குறேன். ஸோ இப்போ வந்து இது எவ்வளோ டெவலப்பர்ஸ் தேவைன்னு கொடுத்துருச்சு. இங்கே பாருங்கள், 2 ஹைலி versatile டெவலப்பர்ஸ், 3 ஸ்பெஷலைஸ்டு, 1 சீனியர் ஃப்ரீலான்ஸராக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சினாரியோ 1ன்னு கொடுத்துட்டு ஒரு MVP டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்கு. ஸோ சினாரியோ 2, சினாரியோ 3 இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, 3 சினாரியோ கொடுத்துட்டு அதை திங்க் பண்ணி அதுவே கொடுத்துருச்சு. ஸோ இங்கே பாருங்க, கம்ப்ளீட்டாக ஆஃப்லைன் தான், நான் இங்கே வந்து இன்டர்நெட்டே ஆன் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட கோடிங் பவர் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணலாம். நான் இங்கே வந்து ஒரு நியூ சாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போய் சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுக்குறேன். கிரியேட் அ சிம்பிள் டிக்-டாக்-டோ கேமிங் வெப்சைட் யூசிங் HTML, CSS and JavaScript in a single HTML ஃபைல்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா திங்க் பண்ணி கோட் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு 30 to 60 செகண்ட்ஸ்க்குள்ளே இது அவுட்புட் வந்து கொடுத்துரும். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கோடுமே வந்திருக்கு நம்ம கொடுத்த டிக்-டாக்-டோ கேமுக்கு. ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக VS கோட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த VS கோடுங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து ஒரு IDE, அதாவது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இப்போ நம்ம வெப்சைட்டோ இல்லாட்டி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு IDE யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து டெஸ்ட் ஜெம்மான்னு ஒரு ஃபோல்டர் வந்து டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து game.html ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கோடை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கேமை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் game.html ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிக்-டாக்-டோன்னு வந்துட்டு பிளேயர்ஸ் எக்ஸ்டர்ன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு இப்படி இருந்திருக்கணும், அதாவது ஸ்கொயர் மாதிரி இருந்திருக்கணும். இது லைன் பை லைன் கொடுத்துருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு விளையாண்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேயர் கிளிக் பண்ணுறேன், எக்ஸ்ன்னு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து செகண்ட் பிளேயர் கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி வந்து இதை கால்குலேட் பண்ணும், இது வந்து இந்த 3 எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். 4வது வந்து 5வது சேம் அந்த 9 பாக்ஸ் தான், பட் வந்து இப்படி வந்துருச்சு. ஸோ இது இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் கொடுக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நான் அந்த பேராமீட்டர்ஸ்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் பேராமீட்டர்ஸ் தான் இருக்குது. பட் இதே வந்து இப்போ ChatGPTயில், Claudeல, Geminiயில் எவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாமா. ஸோ இப்போ 2026 பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2 ட்ரில்லியன் ப்ளஸ் பேராமீட்டர் ரேஞ்சில் இருக்குது இது மூணுத்துக்குமே. இன்னும் கிளியராக பார்த்தோம்னா ChatGPTக்கு 1 to 2 ட்ரில்லியன், Claudeோட ஓப்பஸ் மாடலுக்கு வந்து அரௌண்ட் 2 ட்ரில்லியன் இருக்குது. இதே Gemini 3க்கு பார்த்தீங்கன்னா 10 ட்ரில்லியன் ப்ளஸ் பேராமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ரெடிட்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1 to 2 ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து அந்த பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இதில் இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வரதுக்கு காரணமும் இந்த பேராமீட்டர்ஸ் தான். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால ஒரு இமேஜை அப்லோட் பண்ணிட்டு அந்த இமேஜ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுன்னு சொல்லி நம்மளால ஆஃப்லைனில் சொல்ல முடியும். இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஹார்ட்டோட டைக்ராம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஜெம்மா கிட்ட கொடுத்து கேட்கலாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. ஸோ ஜஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் என்ன கேட்குறேன்னா, எக்ஸ்பிளைன் திஸ் டயக்ராம்னு கேட்குறேன். ஸோ இது எப்படி கொடுக்குதுங்க பார்க்கலாம். ப்ராசஸிங் ப்ராம்ப்ட் கொடுக்குது ஃபஸ்ட்டு. த யூசர் ஹஸ் ப்ரொவைடட் அன் இமேஜ் டைட்டில் ஸ்ட்ரக்சர்ட் ஆஃப் ஹார்ட். ஸோ அந்த இமேஜை வந்து ஸ்கேன் பண்ணி படிச்சிருச்சு அதுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இது சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். இதில் வந்து 4 சேம்பர்ஸ், த பம்பிங் யூனிட்ஸ்னு சொல்லி அதை வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுச்சு. ரைட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஆட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்டு கொடுத்துட்டு ஸோ அதோட சம்மரியும் கொடுத்துருக்கு. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. நான் அதை கம்ப்ளீட்டாக ஆஃப்லைனில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வைஃபை ஆஃப் பண்ணி தான் இருக்குது. இது உங்களுக்கு இன்னும் காமிக்கிறதுக்கு ஜஸ்ட் நான் வந்து google.com போய் காமிக்கிறேன். ப்ரெஸ் ஃபேஸ் டு ப்ளே, செக்யூர் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப்லைனில் தான் அதை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து இதை இன்ஸ்டால் பண்ணி இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned. This is Surya signing off, the tech brother. You never.